வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறையில் அதிகரித்து வரும் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனையை போலீசார் கட்டுப்படுத்த தவறினால் 10 நாட்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர பொதுக்குழு கூட்டம் நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன், தஞ்சாவூர் மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மயிலாடுதுறை நகராட்சியில் நீண்டகால பிரச்சனையாக உள்ள பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், சேதமடைந்துள்ள சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும், மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியமர்த்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக மயிலாடுதுறையில் அதிகரித்து வரும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் பள்ளி மாணவர்கள் முதல் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டு வருகின்றனர். போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் விற்பனையை முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் அரவாணிகளாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனை தடுக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவ்வாறு கட்டுப்படுத்த தவறினால் 10 நாட்களுக்குள் மயிலாடுதுறையில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் தஞ்சாவூர் மண்டல பாமக பொறுப்பாளர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். அதிலும் முதலாவதாக மயிலாடுதுறையிலே பாதாள சாக்கடை பிரச்சனை பெரும் தலைவலி தொந்தரவு பிரச்சனை இருந்து கொண்டு பல்வேறு முனையிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருந்தாலும் தமிழக அரசு 53 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது. அதே போல சாலை குண்டு குழியாமல் இருப்பதால் பல போராட்டங்கள் மனுக்கள் கொடுக்கப்பட்டு 10 கோடி ரூபாய் தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்கிறது. அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை இந்த வேலைகளை செய்து மக்கள் பிரச்சனைகளில் இருந்து திருப்திப்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் குடிநீரிலே அக்கறை செலுத்தாமல் வருகிற கோடை நாட்களிலே கொள்ளிடம் கூட்டுநீர் குடிநீர் திட்டத்திலே மிகவும் அலட்சியமாக உள்ளது. அதனை கண்டித்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இந்த பொதுக்குழு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மின் வசதி இல்லை. அங்கு சரியாக நோயாளிகளை பார்க்கின்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை சரி செய்தாக வேண்டும். மயிலாடுதுறை முழுவதும் ஒரு சில இடங்களில் குப்பைகள் கூரைநாடு பள்ளி வளாகத்திலே கொட்டக்கூடிய அவல நிலை. அதே போல மயிலாடுதுறை நகரம் மட்டுமல்ல கிராமங்களிலும் கஞ்சா மது போன்ற விற்பனை பெருமளவில் ஆளாக்கப்பட்டு படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களிடத்திலே பெரிய கேலியாக இருக்கிறது. பெற்றோர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியே காவல்துறையிட அந்தந்த சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்களை கைது செய்யப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மயிலாடுதுறையிலே அரவாணிகள் பிரச்சனையும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை பல்வேறு வயதில முதியவர்களாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனையும் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொண்டிருக்கு. விரைவில் இதுக்கெல்லாம் தீர்வு செய்யவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் நகரத்துறை சார்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இப்பொதுக்குழு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.